நாம் அந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா அதர்ஸ் படம் பார்த்துட்டு வந்தேன் இன்றைக்கி தான். ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ஜெண்டர் ரிலேட்டடான இந்த படம், ரிலேட்டட் வச்சு இந்த படம் நம்ம மேல் ஃபீமேல் ஜெண்டரில் போடுவோம்ல, அதில் அதர்ஸுன்னு ஒரு காலம் இருக்கும்ல அப்ளிகேஷன் ஃபார்மில், காலேஜ் அப்ளிகேஷன், ஸ்கூல் அப்ளிகேஷன், எனி அதர் ஒரு இன்ஸ்டியூஷன் ஆர்கனைசேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்ம ஜெண்டர் பற்றி இருக்கோம்ல, அந்த அதர்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர். திருநங்கை பார்த்துருப்போம். பையனாக பிறந்து பெண்ணாக மாறுவாங்க திருநங்கை. பொண்ணாக பிறந்து பையனாக ஆட்டிடியூடாக இருக்கிறவங்க வந்து மாறுறது வந்து திருநம்பி. அந்த திருநம்பிங்கிற மக்களை வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்தது தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தோட நாயகன் ஆதித்யா மாதவன் அவர்கள் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவரே இந்த படத்துக்கு சத்யம் தேட்டர்லாம் இன்றைக்கி போகும்போது வந்து கேட்டிருந்தார், நல்லாயிருக்கு சொன்னேன். அவர் என்ன வேற நம்ம இன்ஸ்டாவில் யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்குறாராம். அது சொன்னதே நமக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. நன்றி சார் சொன்னதுக்கு. இன்னும் நம்ம அந்தளவுக்கு வளரல சார், மானிட்டைசேஷன் ஆகல சேனல்லாம். ஸோ அதெல்லாம் சொன்னேன். சரி, அப்புறம் பார்த்தாரு, அது ஒரு நல்லா இருந்தது. படத்தை பற்றி செம்மையாக எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கலை, எல்லாமே த்ரில்லிங்காக போச்சு. அப்புறம் நம்ம அஞ்சு கொரியன், கௌரிஜி கிஷன், இப்போ சமீபத்தியமாக ஒரு 3 நாளில் நம்ம கௌரிஜி கிஷன் வந்து பாடி ஷேவிங் பண்ணுற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் லூசு கேள்வி கேட்டாங்க, பைத்தியக்காரன். எந்த இடத்துல, அதுவும் யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுன்னே தெரில. இவன்லாம் வந்து கேள்வி கேட்டுன்றான் அந்த ரிப்போர்ட்டர். நான்லாம் ரிப்போர்ட்டர்லாம் இருந்திருந்தா வேறு மாதிரி கேட்டிருப்பேன்டா நல்ல விதமாக. லூசு ரிப்போர்ட்டர்லாம் இஷ்டமேதுக்கு என்னன்னாலும் கேட்டுருவீங்களா? அதான் நான் கேட்குறேன். பாவம், அவங்க அதையும் தாண்டி ஃபேஸ் பண்ணி அவங்க ஹீரோயின் வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்க. எல்லாருமே பாராட்டு. நீங்கள் எப்படி அதை கேட்கலாம்? ஒரு பாடி ஷேவிங்லாம் ரொம்ப தப்புங்க. கேட்டு வந்து படம் வந்து செம ஹிட் ஆகிடுச்சு. ஃபுல் சீட்டு, ஹவுஸ்ஃபுல் தான். படம் செமையாக தான் இருந்தது. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வந்து இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் அவர் வந்து ஹீரோ வில்லன் வந்து நம்ம இந்திரா படத்தில் நடிச்சிருப்பார் வசந்த் ரவி. இப்போ 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்தது இந்திரா, அந்த படத்துலேயும் நடிச்சிருந்தார். அதுலேயும் நெகட்டிவ் ஷேடு தான் அவர், இதுலேயும் நெகட்டிவ் ஷேடு தான். அவர் தான் மெயின் வில்லனு. ஸோ எங்கேயுமே போர் அடிக்கல. இட்ஸ் அ மர்டர் த்ரில்லர் ஸ்டோரி. செம்மையாக தான் இருந்தது. மேல் ஃபீமேலுக்கு உண்டான, டிரான்ஸ்ஜெண்டர் உண்டான அந்த மரியாதையை, அங்கீகாரத்தை எல்லா மக்கள், இந்த சொசைட்டி, சமுதாயம் அவங்களுக்கும் கொடுக்கணும். அந்த மரியாதையை டிரான்ஸ்ஜெண்டருக்கும் இந்த சமுதாயத்தில் மரியாதை மதிப்பு கொடுக்கணுங்கிற ஒரு மையமாக வச்சு தான் அந்த படம் எடுத்துக்கிறாங்க. அதனால தான் அவர் வாழ்க்கையை வெறுத்து எல்லா கொலையும் பண்ணுறாரு. ஸோ ப்ளஸ்ஸு இது வந்து இந்த காலத்தில் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காதவங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த சொசைட்டியில். ஸோ அவங்களுக்கு குழந்தை விடணும். இப்போ தான் செயற்கை மூலமாக நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு இல்லை, ஏஐ வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி செயற்கை நுண்ணுறு மூலமாக பையனோட ஆண் உறுப்பு ஸ்பெர்மை வந்து ஊசி மூலியமாக செலுத்தி ஃபீமேலோட ஓவரி எக்குக்குள்ளே அட்டாச் பண்ணிடுவாங்க. அதுதான் இப்போ டெக்னாலஜி. செயற்கை நம்ம குழந்தை இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ அந்த டெக்னாலஜியாக வந்துச்சு இல்லை. அதில் மெடிக்கல் கிரைம் மாஃபியா பண்ணுறது. இவங்க டிரான்ஸ்ஜென் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும், அந்த பையனாக ஒரு குழந்தை பொண்ணுன்னா XY குரோமோசோம் ஆட் பண்ணிடுவார் நம்ம வில்லன். அதே பொண்ணாக பிறந்தாலும் பையன் குரோமோசோம். ஸோ பையனாக பிறந்தாலும் அந்த பையனுக்கு உண்டான ஆக்டிவிட்டி இருக்காது, அதுமாரி பொண்ணாக பிறந்தாலும் அந்த பொண்ணுக்கு உண்டான ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ அந்த ஒரு மெடிக்கல் மாஃபியா சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் போலீஸ் கேரக்டர், இவங்க லவ், ரொமான்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுவும் நல்லா இருந்தது. இது மாதிரி புது சின்ன படங்களுக்கு ப்ரமோஷன் நிறையா பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அந்த ஆக்சிடென்ட்லேருந்து கொலை கேஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க. நல்லாவே படம் போச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதர்ஸ். எஸ், டைம் இருந்தால் இந்த வீக்கெண்டில் போய்ட்டு, வீக் டேஸில் போய் தேட்டரில் பாருங்கள். ஏன்னா வீக்கெண்டில் காந்தா வந்துடும். பாய்.